ஹாய் டாமேஸ், நான் உங்களில் ஒருத்தி. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோஷியல் மீடியா அத்தனையும் பேசிகிட்டு இருக்கிற ஜங்குக்கோட லைஃப்பை பற்றி தான். அதில் அவர் சொன்ன 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதெல்லாம் ஆர்மிஸ் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரியல. பட் இந்த 3 விஷயம் அந்த லைவையே தலைகீழ புரட்டி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். டோட்டலாக பிடிஎஸ் மெம்பரில் 7 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக மில்லியன் கணக்கான மக்கள் தனித்தனியாக ஒருத்தருக்கும் பெரிய ஃபேன் பேஸே வச்சுருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயம். இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் அட்ரெஸ் பண்ணி அவர் மேலே வரதை பார்த்து சந்தோஷப்படுற நம்மளோட ஆர்மிஸ் எப்போவும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கோம். நாம் ஒரு சைடு அவங்களோட சேஃப்டி, அவங்களோட சப்போர்ட், அவங்களோட கெரியர் கைடன்ஸ்னு போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடில் அந்த பர்சன் சொல்ல முடியாத அளவுக்கு மென்டல் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக எத்தனையோ லைவில் இதை பற்றி இன்டைரக்டாக ஜங்குக் நம்மக்கிட்ட சொல்லியும் கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலையோ என்னவோ. இந்த தடவை வந்தப்போ மனுஷன் பேசிட்டு ரொம்ப அழுதுட்டாரு. எந்த அளவுக்கு ஜங்குக்கோட மைண்டில் அந்த விஷயம் டிஸ்டர்ப்டாக இறங்கியிருக்கோ, அதனால் அந்த அளவுக்கு அழுது தீத்துட்டான். அதில் அவன் ஸ்பெசிஃபிக்காக முன்னாடி வச்ச ஒரு விஷயம், இது வரைக்கும் அவன் எந்த லைஃப்லையுமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது, என்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு. பட் நம்ம கண்ணுக்கு தெரியறது எல்லாமே அவனோட வீட்டில் அத்துமீறி நுழைய நினைக்கிற ஆர்மிஸை மட்டும்தான். நம்ம அதை மட்டும்தான் யோசிக்கிறோம், அதை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி ஜங்குக்குன்னு ஒரு வேர்ல்டு இருக்குது, ஜங்குக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஜங்குக்குன்னு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரை தான் கொல்லணும்னு அந்த பர்சன் நினைக்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் முயற்சி தான் மிலிட்ரியிலேருந்து வந்த அந்த சேம் டே நைட் ஒரு 30 வயசு இருக்கிற சைனீஸ் விமன் அவரோட பாஸ்கோடை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நேரமாக ராத்திரி வீட்டு முன்னாடியே நின்று அதை ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் நடந்தது ஜூன் 2025. இந்த விஷயம் இதோட மட்டும் நின்று போகாமல் ஆகஸ்ட்லேயும் கண்டினியூ ஆகிருக்கு தான். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆகஸ்ட் 2025 அதே கொரியன் நாட்டில் இருக்கிற ஒரு பெண், 30 வயசு இருக்கும், அவங்க பார்க்கிங் ஏரியா வரைக்கும் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதை நிறையா சோஷியல் மீடியாவில் நம்மளே பார்த்தோம். அண்ட் அதே 2025 டிசம்பரில் இன்னொரு ஜாப்பனீஸ் லேடி மறுபடியும் வீட்டோட பாஸ்கோடை கண்டுபிடிக்க ராத்திரியில் அங்கே நின்று அதை டைப் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்ததை ஆர்மிஸ் நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்காக நம்மளால் என்ன சப்போர்ட் கொடுக்க முடிஞ்சதோ அதை அவன் வந்து அடுத்த நாள் லைவ்லேயே நம்ம கொடுத்தோம். இந்த இடத்துல ஜங்குக் பதிவு பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம், தயவு செஞ்சு யாரும் என் வீட்டு முன்னாடி வந்து நிற்காதீங்க, வீட்டு பாஸ்கோடை உடைக்க ட்ரை பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்னு அந்த லைவில் பேசியிருப்பான். அஸ் அ இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அப்படிங்கிறது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் அவன் அதே விஷயத்துக்குள்ளே இருக்கிறது தான் ஆர்மிஸ்க்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லைவில் அவன் சொன்ன அந்த 3 விஷயம், நம்பர் 1, ஜங்குக்கு முன்னாடி நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த லைவில் வந்து சொல்லியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்னை யாரும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தான். அண்ட் செகண்ட், கம்பெனி மூலயமா ஐடல்ஸ் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ரெஷர், அது வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது, அதை நான் எவ்ரிடே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் கம்பெனி ரூல்ஸை நான் பெருசாக மதிக்கிறது கிடையாது, எனக்கு எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் தைரியமாக லைவில் பதிவு பண்ணியிருந்தான். அண்ட் இது 3வது விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, யாருமே இதை இவன் வாயிலேருந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. என்னை பிடிக்காதவங்க சில பேர் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு தெரியல இந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் நான் எப்படி வெளியே வர போகிறேன்னு. ஒரு சைடு எனக்கு கம்பெனி ப்ரெஷர், இன்னொரு சைடு நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர், அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு லைவில் ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தான். அந்த நிமிஷம் ஜங்குக் கம்பெனியை பற்றியோ அவனோட கேரக்டர்ஸ் பற்றியோ இல்லை வெளியே இருக்கிற ஃபேன்ஸ் பற்றியோ கவலைப்படவே இல்லை. அவன் மனசில் இருந்ததை என்ன பேசணும்னு நினச்சானோ அதை எல்லாத்தையும் ஆர்மிஸ் ஆன நம்மக்கிட்ட கொட்டிட்டான். இவ்வளோ பெரிய விஷயத்த ஓப்பனாக லைவ்லேயே பேசியிருக்கான். இதுக்காக அவனுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க பிடிஎஸ் சைட்லேருந்து அப்படின்னு ஆர்மிஸ் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. ஈவன் லைவ்லேயே நிறைய பேர் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், இன்னும் அதிகமாக அவனை பார்த்துக்கோங்க, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி ஆர்மிஸோட சப்போர்ட் நிறையவே இருந்துச்சு. அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ப்ரொடெக்ட் ஜங்குக்குன்னு சொல்லி ஹேஷ்டேக்ஸும் போட்டதை நம்ம பார்த்தோம். அண்ட் இதுக்கு பிடிஎஸோட சேஃப்கார்ட் சைட்லேருந்து ஜங்குக்கை நாங்கள் பார்த்துக்குறோம்,
அவருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரோட சேஃப்டி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. 2 மடங்கு அதிகமாகவே அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க நாங்கள் ரெடின்ற மாதிரி கம்பெனி சைடில் இருந்தும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு ஜங்குக் வந்து அந்த லைவுக்கான அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு மொத்தமாக வியூவர்ஸ்லேருந்து அந்த லைவே டெலீட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஜங்குக் மேலே நடந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறத அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் பிடிஎஸை லவ் பண்ணுற அமீஸ்க்காக டெரப்பு பேர செல்லக்குட்டீஸ் லவ் யூ சரங்கேன் போகிற ஹியர்.